सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। व्यवसायो व्यवस्थानः संस्थानस्थानदो ध्रुवः परब्धे परमस्पर्शः दुःखः पुष्टः शुभेक्षणः। 55வது ஸ்லோகம் விஷ்ணுசஹஸ்ரநாம ஸ்தோத்திர ரத்னத்துல 383வது நாம விவசாய. அப்படி இதற்கு முன்னால கஹனஹா குஹா எனக்கூடியதான நாமாக்களை பார்த்தோம். கஹனஹா யார புரிந்து கொள்வது மிகவும் சிரமமோ அவர் கஹனன். அதே போல அவர் நம்ம இதயத்துக்குள்ள இருக்காருன்னு சொன்னேன். குஹா குஹான்னு இதய குகைக்கு குஹான்னு பேரு. அதுக்குள்ள இருக்கிறதுனால அவருக்கு குஹன் என்று பெயர். இப்படி குஹான்னு சொன்ன பிறகு அதுல இருக்கக்கூடியதான ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்றார் விவசாயா. விவசாயம்னா முயற்சி. இந்த முயற்சி வடிவமாக பகவான் இருக்கார். மனுஷனுக்கு ரொம்ப வேண்டியது இந்த முயற்சிங்கிறது. கொஞ்சம் ஏமாந்த போறோம் இவன் சேம்பேறித்தனமா வெறுமனை உட்கார ஆரம்பிக்கிறான். காலத்தை வீணாக்குகிறார். காலம் என்கிறது மிக அரிதானதான ஒரு பொருள். கிடைக்காது, போனா திரும்பி வராது. காசு போனா சம்பாதிக்கலாம், மற்ற பதார்த்தங்கள் போனா சம்பாதிக்கலாம், காலம் போனா சம்பாதிக்காது. காலம் போனா சம்பாதிக்க முடியாதுன்னு ஏன் காலத்துக்கு அவ்வளவு வேல்யூ கொடுத்துருக்கு அப்படின்னா சாதாரணமாக மனுஷன் நினைக்கிறா இந்த காலத்துல என்ன இருக்குன்னு. அப்படி இல்லை. உங்களுக்கு இந்த 100 வயசுன்னு கொடுத்திருக்கிறது ஒரு காரியம் செய்யறதுக்காக கொடுத்திருக்காங்க. என்ன காரியம்? இப்பிறவில தாங்கள் அப்பரம்பொருளை அறியணும். அதற்காகத்தான் மானிட வாழ்க்கை, அதற்காகத்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டதான 100 வயசு. இந்த 100 வயசுல எப்பாவது அவன் ஒழிச்சுண்டு ஒரு குருநாதரை அடைஞ்சு அவர் வழியாக ஆத்ம தத்துவோபதேசத்தை அறிந்து அதை தான் உள்நோக்கி பார்த்து இதயத்துக்குள்ள அந்த ஸ்வரூபத்தை அவன் காணணும். இது விட்டானேயானால் இந்த ஜன்மாவில மறுபடியும் அவன் எப்பொழுது இப்படிப்பட்டதான பிறவை கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இஹதேதவேதி அத சத்யமஸ்தி நதேதிஹாவேதி என் மகதி வினஷ்டி. இந்த பிறவியில தாங்கள் இதை அறிந்தீர்களேயானால் மிக உயர்ந்ததான பலன்களுக்கு உண்டு. அப்படி இல்லை என்றால் அதனால எவ்வளவு ஒரு நஷ்டம் வந்தது என்று கணக்கிட முடியாது. ஏனென்றால் மறுபடியும் இப்படிப்பட்டதான பிறவி தங்களுக்கு எப்பொழுது கிடைக்கும்னு யாரு சொல்ல முடியும்? யாருக்கும் தெரியாது. மறுபடியும் மானிட பிறவி வருமா? தெரியாது. வரலாம், அடுத்த பிறவியே வரலாம், அல்லது சில லட்சம் பிறவிகள் ஆன பிறகு வரலாம், அல்லது வந்த பொழுதும் நமக்கு இப்படிப்பட்டதான சந்தர்ப்பங்கள் கிடைக்குமா என்று அறியதே ரொம்ப கஷ்டம். நமக்கு இல்லாமல் தெரிஞ்சு வாழ்க்கையில ஒரு அளவுக்கு கிடைச்சு ஒரு குருநாதரை பார்த்து அதை அறிந்து சொல்ல முடியாதான பரிஸ்திதி வந்தது. அது 20 வயசுல வரலாம், 40 வயசுல வரலாம், 90 வயசுலயும் வரலாம். கஷ்டம் இல்லை. ஏனென்றால் இப்படிப்பட்டதான சந்தர்ப்பம் வந்தது என்றால் போன பிறவைகள்லையும் பல பிறவைகள்லையும் செய்ததான ஒரு காரியக்கிரமத்தினால்தான் வந்திருக்கு. இல்லைன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வராது, சந்தர்ப்பமே வராது. எப்பொழுது சந்தர்ப்பம் வந்திருக்கோ அந்த சமயத்திலிருந்து ஒரு கணமும் அவன் வீணாக்கப்படாது. வீணாக்காமல் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்தானே. ஏனால் இப்பிறவியிலே அந்த தத்துவத்தை அறியலாம். எப்படி அறியலாம்? அது என்னிடத்துல இருக்கு, எங்கும் இருக்கு, எல்லா பிராணிகள்லையும் இருக்கு. அந்த தத்துவத்தில் தான் எல்லா பிராணிகளும் அமைந்திருக்கிறார்கள் எனக்கூடியதான தத்துவத்தை தாங்கள் உணரணும். தாங்கள் தாராள கேட்கிறது இல்லை, அதை அனுபவிக்கிறோம்.
அந்த அனுபவம் நமக்கு எண்ணிக்கை வரதோ அன்னைக்கு இப்பிறவியில எத்தனையோ ஜென்மாக்களை இருந்து இருந்து பண்ணியதான அத்தனை விவகாரங்களும் போறது. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அதுக்கு மனிதனுக்கு வேண்டியது முயற்சி, விடாமுயற்சி. அது எப்படியாவது இப்பிறவில அடைஞ்சு ஆகணும் எனக்கூடியது. அதற்காக உங்களால உத்தியோகத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லல, வியாபாரம் பண்ண வேண்டாம்னு சொல்லல, எல்லாமும் பண்ணுங்க. ஆனா இந்த முயற்சி மட்டும் விடப்படாது. முயற்சியை விட்டு மறுபடியும் இது விடுறதுக்கு சான்ஸ் உண்டு. இந்த லைஃப் வேஸ்ட் ஆயிடுறதுக்கு சான்ஸ் உண்டு. அது போகாமல் ஒரு மனுஷன் பார்க்கணும். ஆனா அதே சமயத்துல கவலைப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. இத்தனை நாளா நான் விட்டேனே, இது மேல எனக்கு எங்கே கிடைக்கும் அப்படி பண்ண வேண்டாம். எப்ப உங்களுக்கு சந்தர்ப்பம் வந்திருக்கோ அந்த சந்தர்ப்பமே என்ன சொல்றது உங்களுக்கு? பல பிரிவுகளை பகூனாம் ஜன்மனாம் வந்தே ஞானமான்மா பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சுதுர்லபா அப்படின்னு இப்பிறவையில தங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் வந்ததே சொல்கிறது. பல பிறவைகள்ல நீங்க இத பத்தி முயற்சி பண்ணிருக்கேன், ஆனா முழு முயற்சி இங்க பண்ணல. அதனாலதான் இப்படி வந்திருக்கு. அது இல்லாத போனால், திடீர்னு முயற்சி இல்லாத போனால், அந்த பகவானுடைய பிரசாதம் இல்லாத போனால் பிரணந்தும் சோதும்பா கதமகந்த புண்ணிய பிரபவதி. நமஸ்காரம் பண்றதுக்கோ அதை சோதனம் பண்றதுக்கோ முடியாது. பல பிறவைகள்ல நல்லது பண்ணிருக்கேன், ஆனா அங்க விடாமுயற்சி பண்ணல. அந்த விடாமுயற்சி பண்ணணும். அந்த முயற்சி வடிவமாக பகவான் இருக்க. நமக்கு முயற்சியை கொடுப்பது எது? நம்ம இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பரம்பொருள். அதாவது அவர் முயற்சி உருவமா இருக்கார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? விவசாய. அதான் சின்மாத்திர ஸ்வரூபத்வா விவசாய. வெறும் சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கார், ஜோதி வடிவமா இருக்கிறார். அதனாலதான் அவருக்கு விவசாயம்னு பேர். உள்ளூர இவ்வளவு இருட்டு இருந்தாலும் அந்த இருட்டை போக்கி நமக்கு ஆனந்தமான ஒரு ஸ்வரூபத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபமா இருக்கிறதுனால் அவருக்கு விவசாயம்னு பேர். விவசானா எல்லாமே இங்கதான் இருக்கு, இவரிடத்துல தான் இருக்கு. எப்படி கிழிஞ்சல்ல வெள்ளி இருக்கோ, கயத்துல பாம்பு இருக்கோ, நீங்க தூங்கினீங்கன்னா உங்களிடத்துல சுவாபனிக பதார்த்தங்கள்லாம் இருக்கும். உங்களுக்கு ஸ்வப்னம் வருது, அந்த ஸ்வப்னத்துல என்னென்னமோ பொருளை பார்க்கிறேன். அப்பொருள்கள்லாம் எங்க இருக்கு? மலையை பார்த்து, மலையில யானையை பார்த்து, அருவியை பார்த்து, நதியை பார்த்து, நதி பிரவாகத்தை பார்த்து, அந்த நதி பிரவாகமாக போகக்கூடியதான இடங்களை எல்லாம் பார்த்து, இதெல்லாம் எங்க இருந்தது? உங்களிடத்துல தான் இருந்தது, உங்க சரீரத்தில் தான் இருந்தது. சரீரத்தை விட்டு வெளியில் நீங்க போகல. இல்லை போய் பார்த்தேனால் எந்த இடத்துல முடிச்சுட்டோ அங்க இருக்க நீங்க இருக்கணும். அப்படி இருக்கிற இல்லையே, எந்த இடத்துல தூங்கினோ அங்கேருந்து முடிச்சுட்டு இருக்கு. இல்லை சார், நான் பாதி அமெரிக்கா போனேன், அங்கெங்கேயும் இடமே தெரியாது எனக்கு, அங்கேயே முடிச்சுட்டேங்கிறேன். நிஜமாக நீங்க அங்க இருந்ததுன்னா எப்படி திரும்பி ஆற்றுக்கு வருது? இது வம்பா போயிடும். யாரும் சொப்பனம் தூக்கத்துக்கே போக மாட்டான். சொப்பனம் வந்து நம்ம எதாவது போயிட்டா கஷ்டம். விவகாரம் என்னடா, எந்த மனுஷனும் சொப்னத்தில் சரீரத்தை விட்டு வெளியில போய் சொப்னத்தை காணுவதில்லை, சரீரத்துக்குள்ளேயே காணுகிறான். சரீரத்துக்குள்ளே சொப்னத்தை காணுகிறான் என்று சொன்னால், சொப்னத்துல பார்க்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் எங்கிருந்தது? உங்களிடத்துலாம் இருந்தது. ஆனா அந்த பொருள்கள் எல்லாம் உங்களிடத்துல இருந்த போதிலும் இதுக்கு அடிப்படையா இருந்தது உங்க ஆத்மஸ்வரூபம். அங்கேத்தானே இருக்கும். ஏன் புலன்கள் சோர்வு பெற்று இருக்கல்ல, சரீரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு, அப்ப ஓய்வு பெற்று இருக்கு. அப்ப எது வேலை செய்யறது? மனசொல்லத்தான் வேலை செய்யறது. அந்த மனசு கூட பொருளா மாறி போயிடுது. அப்ப மிஞ்சி இருக்கிறது தங்களிடத்தான் தாங்கள் பார்த்திருக்கேன். உங்க ஆன்மாவில, உங்க சைத்தன்யத்துல தாங்கள் இத்தனை சொப்ன பதார்த்தங்களையும் பார்த்து, ஆகையால் சொப்னத்துல பார்க்கக்கூடியதான அத்தனை பொருள்களுக்கும் காரணமாக, அடிப்படையாக, ஆதாரமாக இருக்கக்கூடியது ஆத்ம. அதனால்தான் அவருக்கு என்ன வியவஸ்தானா, அவரிடத்துதான் எல்லாவற்றையும் தான் தரித்துக் கொண்டிருக்கார். ஆகையால் அவருக்கு வியவஸ்தானம் என்று பெயர். அதான் அஸ்மின் வியவஸ்திதி சர்வஸ்யா இது வியவஸ்தான. யாராவது இருக்கா சார்? லோகபாலாதி அதிகார லோகபாலாதி அதிகாரால். நம்ம இப்ப சாதாரணமா உயிரோட இருந்துட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு இந்த சரீரம் கீழே விழுந்த பிறகு என்ன ஆக போறது? இங்கேயே ஞானம் வந்தது. ஏனால் இந்த இதயம் வெடிச்சு அதுக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் வெளியில எங்க இருக்கிற ஆத்மாவும் ஒன்னா போயிடும். இது மேல பிறவி இல்லை. இது ஜீவன் முக்தி. சரீரம் கீழே விழுந்ததுமே விதேக முக்தி இல்ல. இங்க ஞானம் வரலைன்னா இவன் பண்ணினதான உயர்ந்ததான உபாசனா மதிப்பினால
இவன் பிரம்மலோகத்துக்கு செல்கிறான். பிரம்மலோகத்துக்கு போனது பிரம்மலோகத்துல இங்க சனக சனந்தநாதைகள்லாம் இவருக்கு சொல்லிக் கொடுத்து அங்கே ஜீவன் முக்தி கிடைக்கும். மறுபடியும் 7 பஞ்சாத பௌதங்கள்ல எங்கேயுமே இவன் பறக்க போறது இல்லை. அப்படி இல்லாமல் வெறும் கர்மாக்களும் சில கர்மாக்கள் சிலது பண்ணினானால் அவன் பிரம்மலோகத்துக்கோ சொர்க்கலோகத்துக்கோ அங்கெல்லாம் போயிட்டு ஒரு 10,000 வருஷம் 20,000 வருஷம் அங்கே வாழ்ந்து மறுபடியும் சேடே புண்ணிய மத்திய லோகம் விஜந்தி இந்த லோகத்துக்கு வரப்போறான். அதுவும் இல்லாம ஒரு நல்ல காரியமும் பண்ணல, பறந்தைய அவன் வந்துட்டு ஏதோ சாதாரணமான லௌகிகமான வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பசிச்சா சாப்பிடுறது, தூக்கம் வந்தா தூங்குறது, வீட்டிலேயே லௌகிக வியாபாரங்கள் பண்ணி கொண்டிருக்கிறது. இப்படியே இருந்தவன் மறுபடியும் இங்க பிறந்த மனுஷன் இங்க பசுவாவோ நாயாவோ திருப்பி திருப்பி இப்படியே பிறந்துட்டே இருக்க போறா. இதுதான் மரணானந்தரம் நடக்கக்கூடியதான காரியம். ஆனா சில பேர் என்ன பண்ணிட்டா, ரொம்ப உயர்ந்ததான உபாசனை பண்ணியிருக்கா, ஜோதி வடிவமாக உபாசனை பண்ணியிருக்கா, அல்லது விஷ்ணுவ விராட் ரூபமாக உபாசனை பண்ணியிருக்கா, ஓங்கார உபாசனாதிகள் எல்லாம் பண்ணியிருக்கா. அப்படி பெரிய உபாசனங்கள், தீர்க்க உபாசனங்கள், அனுமார் பாருங்க, அவர் விடாம சில யுகங்களாக ஒரு பாட்டுக்கு ஓங்காரத்தை உபாசனை பண்ணி ராமநாம உபாசனை பண்ணி கொண்டே இருக்க. இப்படிப்பட்டவா அடுத்த பிறவியில என்ன ஆவா தெரியுமா? அவனுக்கு இன்னும் யாரத்த பக்கத்துக்கு போகல, இது உபாசனையிலேயே இருந்து மூழ்கி போயிருக்க. இப்படிப்பட்டவாள் அடுத்த பிறவியில அதிகார பொருட்டால் ஆவா. அதிகார பொருட்டால யாருன்னு இந்திரன், யமன், சோமன், அக்னி, பஞ்சன்யன் இப்படிப்பட்டதான ஒரு உண்டு. ஏன்னா அவ ஒரு யுகம் வரைக்கும் அவ சுகத்தை அனுபவிக்கணும். அந்த ஒரு யுகம் ஆன பிறகு அவளுக்கு அதுக்கு பிறகு ஞானம் வந்து மோட்சத்தை அடைவார். அது போல இருக்கக்கூடியதான அதிகார பொருட்டால் அஷ்ட திக்பாலகால் இவா எல்லாருமே எங்க இருக்காங்க? இந்த ஆத்மானதான் இருக்கு. இப்ப நான் சொன்னதான ஆத்மாதான் அவளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது. அதிகார் லோகபாலாதி அதிகார. இந்த உலகத்துல பிறக்கக்கூடியதான மனுஷியால் பிராணிகள் எத்தனை வகையில? 4 வகைகள். ஜராயுஜம், அண்டஜம், வேதஜம், உத்பிஜம். ஜரா அப்படின்னு சொன்னா அம்மா வயதுல இருக்கிற கர்ப்ப பையனுக்கே அதுக்கு ஜரான்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. ஜராயுன்னு பேரு. அந்த கர்ப்ப பையிலிருந்து தோன்றியதான இனங்கள் எது? மனுஷன், மாடு இப்படிப்பட்டவைகள்ல அம்மா கர்ப்ப பையில பிறந்து அதுக்கப்புறம் வெளிவந்தவர்கள் இவளுக்கு ஜராயுஜான்னு பேரு. அதுக்கப்புறம் ஜராயுஜம், அண்டஜம். அண்டஜம்னா முதல்ல முட்டையா இருந்து அந்த முட்டையானது உடச்சுண்டு வெளியில வருது. இந்த பட்சியாதிகள் பட்சிகள்லாம் பாருங்க, அது முதல்ல தான் முட்டையிடும். அந்த முட்டையாக போய் அதுக்கப்புறம் அது அந்த முட்டை உடஞ்சு அது வந்து வரும். இவைகளுக்கு என்ன? அண்டஜம்னு அது சில இனங்கள். அப்புறம் ஸ்வேதஜம். நம்ம சரீரத்துல வேர்வை இருக்கு, அந்த வேர்வைய பிரிச்சுட்டு அதுல இருந்து வெளியில வரும். அது இந்த தலையில பேன் எல்லாம் அதுக்கு பத்தியா இவைகள்லாம். அதே போல சரீரத்துல பாக்டீரியாக்களே உண்டாகிறது. இவைகள்லாம் வேர்வையினால உண்டாகக்கூடியது. இன்னும் சில பிராணிகள் பூமியை உடச்சுண்டு வெளியில வர போறது, அதான் உத்பிஜம்னு. இது மரங்கொடிகள் எல்லாம். இப்படி 4 விதமான பிராணிகள் இருக்கலாம். ஜராயுஜ, அண்டஜ, ஸ்வேதஜ, உத்பிஜன். அத்தனை பிராணிகளுக்கும் அடிப்படையா இருக்கிற இடம் இதுதான். அதனால லோகபாலாதி அதிகார ஜராயுஜ, அண்டஜ, உத்பிஜ இப்படி. அதோட மட்டும் இல்லாமல் பிராமண, சத்ரிய, வைசிய, சூத்ர, அவாந்தர வர்ணா இவாளுக்குள்ளேயே எத்தனையோ அவாந்தர ஜாதிகள். பிராமணன், சத்ரியால், அந்தனர், அவா இவா அப்படின்னு. இதெல்லாம் எங்கே பிறந்திருக்கு? போன ஜென்மாவில எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போல. போன ஜென்மாவில நல்ல கர்மாக்களை பண்ணியிருந்தானே அவனுக்கு இந்த வழி வரும். அவன் வேற கர்மா பண்ணிருந்தா அதுக்கு தகுந்ததாக வரும். இதனால வசதி தாழ்த்திங்கிறது கிடையாது. யாராருக்கு எது தெரியுமோ, எதுக்கு அனுகூலமாக இருக்கோ அவ அந்த காரியத்தை பண்றா. ஆகையால் அதுக்கு தகுந்ததாக ஜென்மா கிடைச்சிருக்கு. அதற்கு பிறகு என்ன? அவளுக்குள்ளேயே என்ன? பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்த, சந்நியாச லட்சணா. பிரம்மச்சாரி, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாச லட்சணம். பிறந்ததுமே அவன் சாதாரணமா அப்படி இருக்க. 5 வயசு 8 வயசு ஆனவங்க அவனுக்கு என்ன பண்ற? உபநயனம்னு பண்ற, பூனல்னு பண்ற. அது அந்த வேளா இருந்தா 8 வயசுல பண்ணணும், சத்திரியாளா இருந்தா 12 வயசுல பண்ணணும், இதராளா இருந்தா 16 வயசுக்குள்ள பண்ணியாகணும். ஆட்டோடசா பதிதா காயத்ரி 16 வயசுக்குள்ள பண்ணியாகணும். அந்த காயத்ரி மந்திரம் அவளுக்கு கிடைச்சது
அதற்கு பிறகு அதனால எல்லா விதமான சௌக்கியமும் அவளுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்க. இது அத அந்த காயத்ரி மந்திரம் வந்து உபநயனம் ஆச்சுன்னா அவனுக்கு பிரம்மச்சாரின்னு பேரு. அதற்கு பிறகு வேதாத்தியனம் பண்ணி எல்லாம் முடிச்ச பிறகு அவனுக்கு விவாகம். இந்த விவாகம்னு வந்ததையானால் அவன் கிரகஸ்தன் ஆகி விடுகிறான். கிரகிணி கிரகமுச்சதே, அந்த வீட்டுக்கு ஒரு வழக்கேற்றதுக்கு ஒரு பெண் அவள் இருந்தா தான் இவருடைய வாழ்க்கை பூர்ணமாகும். அவள் இல்லாத போனால் இவனுக்கு பிரயோஜனம் இல்லை. தனியாக ஒண்ணும் இவனால பண்ண முடியாது. ஆகையால் ரெண்டு பேரும் சேர்த்துதான் கர்மாவை பண்ணணும். ஆகையால் அப்படி அவள் இருக்கிற இடத்துக்கு கிரகத்தன்னு. ஆகையால் கிரகம்னாலே ஆசக்காரின்னு பேரு. இப்படி ஆசக்காரியோட சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தர்மத்தை பண்ணணும். நீர் மட்டும் பண்ணு, சும்மா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்ல போறாரு. அதே போல அவரும் தர்மத்தை பண்ணணும், இவனும் தர்மத்தை பண்ணணும். சகர்மதா. அதனாலதான் கிரகஸ்தாசிரமத்துக்கு ரொம்ப விசேஷம். கிரகஸ்தாசிரமமானது 4 ஆசிரமங்கள்ல மிக சிறந்ததான ஆசிரமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் 4 ஆசிரமத்துல இருக்கிறவாளுக்கும் இவன் தான் அடிப்படையாக சகாயம் பண்ணி கொண்டிருக்கார். பழைய நாள்ல வேதாத்தியனம் பண்றவாள்னா ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு தராத்துல வந்து சாப்பிடுவான். இன்னைக்கு திங்கட்கிழமை ஒத்தராத்துல, செவ்வாய்க்கிழமை ஒத்தராத்துல, புதன்கிழமை ஒத்துக்கிறேன், வாரம் வாரம் ஒரு நாள் அங்கே வந்து சாப்பிடுவான். இவளுக்கு அவளுக்கு போடணும் என கூடியதான ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம மாதிரி நாமும் ஒரு நாள் ஒரு வேதாத்தியனம் பண்ணக்கூடியதான குழந்தைக்கு சாப்பாடு போடுறோம். அன்னதானம் சிறந்ததான ஒரு தானம். மற்ற தானங்களை விட இந்த அன்னதானத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன சிறப்பு தெரியுமோ, மற்ற காசு 100 ரூபாய் கொடுத்தா 200 ரூபாய் கொடுத்துருக்கலாமேன்னு தோணும். 1000 ரூபாய் கொடுத்தா இது கொடுக்கல சார் அவருக்கு இருக்கிற விஷயத்துக்கு அப்படிம்ப. ஆனா அன்னதானம் ஓரளவுக்கு மேல ஆச்சுன்னு போடணும்னு தான் சொல்லி ஆகணும். சாப்பிட்ட பிறகு அதுக்கு மேல இன்னும் போடணும்னு சொல்ல முடியாது, கட்டி எடுத்துட்டு போக முடியாது. இங்க இருக்கிற இடத்துல சாப்பிடணும்னு ஆரம்பிச்சாங்க. என்ன ஒரு அளவுக்கு மேல அவனால உட்கொள்ள முடியாது. ஆகையால் திருப்தி என்கிறது இங்கேயே கிடைக்கிறதா. ஆகையால் தான் அன்னதானம் எல்லா தானங்களும் ரொம்ப வசதின்னு சொல்றது. அப்படி அன்னதானம் பண்றதுன்றது கிரகஸ்தாசிரமத்தில் நடக்கும். அதே போலயே புருஷார் ஞான தானம் பண்ணுவார். இந்த ஞானம் அவளுக்கு தெரிந்ததான விஷயத்தை 4 பேருக்கு சொல்லுவார். இது அடுத்ததாக உதாரணம். இவைகள்லாம் எதனால் நடக்கும்? கிரகஸ்தாசிரமத்தில் தான் நடக்க முடியும். அதற்கு பிறகு இவ பிரம்மச்சாரிக்கு சாப்பாடு போட்டிருக்கா, மற்ற கிரகஸ்தானுக்கு ஆசைக்கு வந்து அவளுக்கு சாப்பாடு போடுறா. அதிதி தானம், அதிதி சத்காரமும் இது. வானப்பிரஸ்தார் அவளுக்கு இவெல்லாம் என்ன பண்ணிருக்கா. சன்னியாசிகள்லாம் பிக்ஷாடனம் பண்ண வருவா. அவளுக்கு யாரு பிக்ஷை போடுறா? கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவா தானே போடுவா. அப்ப என்ன, எல்லா ஆசிரமத்துக்கும் மூலமா இருக்கக்கூடியதான ஆசிரமமாக அமைஞ்சிருக்கு கிரகஸ்தாசிரமம். இதற்கு பிறகு கிரகஸ்தாசிரமத்துல இருந்தா மட்டும் போராது. நாம் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிற வரையும் தான் நமக்கு எல்லாத்துலயும் ஒரு பற்றுதல் வரும். இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும், அது சேர்த்து வைக்கணும், இது சேர்க்கணும். வேதம் சொல்றது. நிறைய அன்னத்தை தயார் பண்ணி வைப்ப. யாராவது வந்தா இல்லைன்னு சொல்லப்படாத. யார் ஆத்துக்கு வந்தாலும் உட்காருங்க, இலை போடுறேன் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவா ஸ்திரீகிட்ட. எதற்காக? நம்ம ஆத்துக்கு வந்தா பசியோட போகக்கூடாது அப்படிங்கிற. அதுக்காக நிறைய அன்னத்தை சேர்த்து வைக்கணும், நிறைய பொருள்களை சேர்த்து வைக்கணும். ஏன் மந்த பாலத்தை கொடுக்கறதுக்காகத்தான். யார் வந்தாலும் நம்ம அதுல சந்தோஷமாக போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்து நடத்தவும் உத்தம கிரகஸ்தன். அப்படி இவன் எல்லாவற்றையும் கொடுத்துட்டு இருக்க. ஆனா இவருக்கு மனசு நிம்மதி வேணும். இது மனசு நிம்மதி எப்படி கிடைக்கும்? அது எங்கேயாவது கடையில கிடைக்கக்கூடியதான பொருளா இல்லையே. அந்த மனசு நிம்மதி இவனுக்கு கிடைக்கணுமேனால் இவனுக்காக ஒருத்தர் தபஸ் பண்ணு. அந்த தபசு பண்ணக்கூடியதான ஆசிரமம் தான் வானப்பிரஸ்தா. கண்ணை மூடிட்டு மற்ற எண்ணங்களை எல்லாம் விட்டு ஒரே எண்ணத்தை விட்டு அந்த தபச ஒரு மந்திரத்தை, ஏதோ ஒரு மந்திரத்தை அவன் தியானம் பண்ணுவான். பஞ்சாட்சரமோ கடாட்சரமோ ஏதோ ஒரு மந்திரத்தை விட்டுட்டு அவன் தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இதனால என்ன ஆறு தெரியுமோன்னு, அவ இருக்கும் பொழுது அவ யார நினைக்கிறாளோ அவளுடைய மனசு ஏகாக்கிரத்தை அடைகிறது. கொந்தளித்து கொண்டு இருக்கக்கூடியதான மனசு சாந்தியை பெறுகிறது. இதற்காகத்தான் வானப்பிரஸ்தாசிரமம். பழைய நாள் எல்லோரும் வானப்பிரஸ்தாசிரமம் ஆசிரியே இருந்தாலும் ஒரு மூலையில் இருக்காது மணிக்கணக்கில் ஜபம் பண்ணிட்டு இருப்பா. இப்ப மணிக்கணக்கில் டிவி பார்த்துட்டு இருக்கேன். மத்தியானம் 2 மணில இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் டிவி தர ஆட்டலையே இப்படியே ஆட்டிட்டே இருக்கேன். என்னடா பால் போறவள்ள கண்டு போறதை தவிர எனக்கு வேற ஏதாவது கண்டு இருக்கானோ வாழ்க்கையில பாருங்க இப்படி போயிட்டு இருக்கு. பொழுத போக்கப்படாதுங்கிறது சாஸ்திரம் சொல்றதுக்கு காரணம் என்ன? உனக்கு கிடைத்ததான அரிதான இந்த சந்தர்ப்பத்தை வீணாக்கிட்டு இருக்கியப்பாங்கிறது. அதற்கு பிறகு எல்லாத்துக்கும் மேல
சன்னியாசாசிரமமா இருக்கிறவன் ஓங்கார தியானம் பண்ணிட்டு நாடு முழுக்க விட்டுவார். இந்த நாட்டில் இருக்கிற சகல சேவங்களும் ஜனங்கள் சௌக்கியமா இருக்கு. அப்படி நினைச்சிருந்து தபஸ் பண்ணிட்டே தான் உயர்ந்துட்டு போயிட்டே இருக்கான் மோட்சத்து. இப்படி பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், பானப்பிரஸ்தன், சன்னியாசி இப்படிப்பட்டதான 4 விதமான ஆசிரமங்களுக்கும் அடிப்படையா இருக்கிறது பரமாத்மா. ஆயால் பிராமணன், சத்திரிய, வைசிய, சூத்ர, அவாந்தர வர்ணம், பிரம்மச்சாரி, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சன்னியாச லட்சண ஆசிரம. அதுக்கப்புறம் தர்மாதிகாம் விபக்ய கரோதி. யாராருக்கு என்னென்ன தர்மம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செயல் உண்டு. புருஷன் நான் துளசி பூஜை பண்றேன்னா நடக்காது. அது யார் பண்ணணுமோ அவ தான் பண்ணணும். அந்த ஆத்துல இருக்கிற அம்மா இருக்கிற அவ காலம் எழுந்து ஸ்நானம் பண்ணி அந்த துளசிக்கு ஒரு 3 பிரதட்சணம் பண்ணி தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணணும். அது ஸ்திரீகள் பண்ணணுமே தவிர புருஷர்கள் பண்ணக்கூடாது. புருஷர்கள் பண்ணிதான் பிரயோஜனம் இல்லை. சில காரியங்கள்லாம் சில பேருக்குத்தான் சொல்லி இருக்கு. அதே போல புருஷாளா இருக்கிறவா சந்தியாவந்தனம் பண்ணணும். ஸ்திரீகள் நானும் பண்றேன், காத்துக்காரர் தான் பண்ண நானும் பண்றேன் போங்க அப்படின்னு ஆரம்பிச்சா பிரயோஜனம் இல்லை. ஆகையால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் அமைச்சிருக்கு. அதான் வர்ணாசிரம தர்மங்களை இந்த பெயர். அந்த வர்ணாசிரம தர்மங்களையும் தயார் பண்ணி வச்சது பகவான். இன்னென்ன பண்ணுங்க, இப்படி பண்ணினீங்கன்னா சகல சேவத்தையும் அடைவேள். இது ஒண்ணு தாழ்த்தி ஒண்ணு வசதி எனக்கூடியதான எண்ணம் வரப்படாது. இன்னாருக்கு இந்த காரியம்னா அந்த காரியம் அவர் பண்ணணும். அதனால அவர் முன்னருக்கு வரலாம். இன்னொரு வழியா வரும் அதை பண்றேன்னு நீங்க எடுத்துக்கூடாது. யாருக்கு எது ஸ்வதர்மம் வைத்திருக்கா அவளுக்கு அந்த தர்மம் வைத்து, இன்னொரு தர்மம் அவளுக்கு சரியா பொருந்தாது. ஆயால் இப்படிப்பட்டதான வர்ணாசிரம தர்மங்களை அவளுக்கு நிறுத்தி வச்சு பிரிச்சு இதை பண்ணுங்கப்பா, இதை பண்ணினா உங்களுக்கு உயர்ந்ததான ஒரு நிலையை நான் கொடுக்குறேன். அந்த இருக்கிறார் வேதாத்தியனம் பண்ணினாதான் அவருக்கு பலன். மற்றவர்கள் தன் காரியத்தை பண்ணினா அவளுக்கு அந்த பலன். எல்லோருக்கும் மோட்சம் உண்டு, எல்லோருக்கும் சிவன் அருள் உண்டு. சிவன் யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. ஆனால் அவளுக்கு எந்த வழியில சொல்லியிருக்கோமோ அந்த வழியில பகவான போற்றலும் கிளக்கூடிய. அந்த வழி எனக்கு தெரியாதேன்னு கேட்கக்கூடாது. அந்த வழி உங்களுக்கு தெரியாத போனால் தெரிந்தவர்கள்ட்ட கேட்டுங்க. புத்தகங்கள்ல நிறைய இருக்கு, அதெல்லாம் போட்டிருக்க. கேட்கலையானால் கரெக்டா சொல்லுவான் என்னன்னாலும் என்னென்ன தர்மம்னு. ஆகையால் வர்ணாசிரம தர்மங்களுக்கு அடிப்படையா இருக்கிறவர் அவர். தர்மான் விபத்திய கரோதி வியவஸ்தானா. இதான் பங்குபாடு. பிரிச்சு அவளுக்கு இன்னன்னாருக்கு இது பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு பிரிச்சு கொடுத்துருக்க. ஒரு ஆபீஸ்ல இருந்தாலும் இல்ல ஒரு கடையில இருந்தாலும் மற்ற எதுவா இருந்தாலும் இன்னன்னாருக்கு என்னென்ன வேலைன்னு சொல்றோமோ இல்லையோ, அல்லது ஆத்துல இருந்தாலும் ஸ்திரீகளா இருக்கிறவா நீங்க சமைக்கும், புருஷாளா இருக்கிறவா நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு பிரிச்சு வச்சுக்கிறோமோ இல்லையோ, அந்த பிரிச்சு வச்சதான நிலையை யார் கொடுத்தத பகவான் கொடுத்தார். ஆகையால் அவருக்கு வியவஸ்தானா கிருத்திய நுட்டோபவனது பவளம் பிரத்திய கர்த்தர் ரிவ்யூட்டு. அதனால கர்த்தர் ரிவ்யூட் பிரத்தியதுனால வியஸ்தை பண்ணுபவர்ங்கிறதுனால வியவஸ்தானம். வியவஸ்தான கர்த்தான்னு அர்த்தம். வியவஸ்தானத்தை பண்ணினவர் அப்படிங்கிற எண்ணத்துல இவருக்கு வியவஸ்தான விவசாயோ வியவஸ்தான. அதோட மட்டும் இல்ல, இன்னொன்னு மணியில சம்ஸ்தான அத்தனையும் இருக்கு. அது எல்லாம் இப்படி பண்ணுங்கன்னு சொன்ன போறாதா, அந்த இடத்துல தானிருந்து பண்ண வைக்கணும். அத்தனை பூதங்களும் தானட்டு இருந்து தானதை சகாயம் பண்ணி கொண்டிருக்கார். ஆயால் சம்ஸ்தான. ஒரு காலத்துல தேவதைகளும் அறக்கர்களும் சேர்ந்து அமிர்தத்துக்காக பால் கடலை கடைய தொடங்கின. ஏன்னா அமிர்தம் வேணும், தேவதைகளுக்கு வேணும். ஏன்னா பேட்டு தான் கொண்டுட்டு இருக்க, பிராணங்கள் போயிட்டு இருக்கு ரொம்ப பேருக்கு. ஏன் பிராணம் போகாம இருக்கணுங்கிறதுக்கா இவாளுக்கு அமிர்தம் வேணும். அவளுக்கு அவ்வளோ அர்ஜென்டா வேணாம். ஏன்னா சுக்கராச்சாரியர் இருக்கார், அவர் பிராணம் போனாலும் ஜலத்தை தெளிஞ்சு அவரை வர வச்சு விடுவார். இருந்தாலும் சுக்கராச்சாரியர் தபசு போறதுக்கு யாராவது பிராணம் விட்டாரா? யாரால் இவ்வளவு சந்தர்ப்பங்கள்ல நமக்கும் அமிர்தம் இருந்தா தேவையேன்னு நினைச்சா மகாவிஷ்ணு போய் கேட்டுண்டா எல்லாரும் சேர்ந்து பார்க்கறத கடையினோன்னு சொன்னார். கடையிறதுக்காக சித்தமான 2 பேரும் சேர்ந்துருக்க. சதி காரியார்த்தக உறவே அறையோபி சந்தேயா. சத்ருக்களா இருந்தாலும் அவளோட சேர்ந்துக்கலாம். ஏன் சார் அப்பதான் நம்ம ஒரு பெரிய காரியத்தை பண்ண முடியும்னு மந்திர பதத்தை கொண்டு வந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து இந்த கடையறதுக்கு கயர் வேணும்னு வாசுகி இருக்கிறதுலயே பெரிய பாம்பு, அந்த பாம்பை வச்சுட்டு அதை சுற்றி இதை கடையணும்னு ஆரம்பிச்ச. என்ன ஆச்சு தெரியுமா, சமுதிரத்துல போட்டதுமே ஒழுகி போயிடுச்சு. மலை என்ன ஒழுகி
பொழி போயிடுது. இப்ப இந்த மலையை என்ன பண்றது அப்படின்னு வீட்டுல பார்த்த கவலைப்படாதீங்க, நான் அந்த மலையை கீழே இருந்து தூக்கி வைக்கிறேன்னு. அப்போ ஒரு ஆமையா அவதாரம் பண்ணிட்ட. அவதாரம் பண்ணி அந்த மலைக்கு கீழே தான் நின்றுருக்க, அந்த மலையை குடிச்சுட்டு இருக்க. இனிமேல் அவருடைய முதுகு மேல இந்த மலையை சுத்திட்டே இருக்கு. அது வசதியா சௌக்கியமா இருக்கு. இந்த முதுகுல அறிவு இல்லாம போறது இருக்கு இப்படி போறது. அதுக்கப்புறம் என்ன செய்யல, இவன் வேகமா கரையும் பொழுது மலை மேல போடுவான். அப்ப பார்த்த பக்கத்துல நின்று அந்த மலைக்கு மேல கைய வச்சு அது மேல போகாம இப்படி போகாம அப்படி காப்பாத்துட்டு இருக்காரா. பார்த்தீங்களா? அதோட என்ன பண்ண, தேவதைகளுக்கு சகாயம் பண்ணது தேவதைகள். ஏன்னா அந்த பக்கம் 66 கோடி அரக்கர்கள் இருக்கா, இவன் 33 கோடி தான் இருக்கா. இது பக்கம் இழுக்க முடியல, அவ இழுத்துட்டா இந்த பக்கம் இழுக்க முடியல. என்ன பண்றதுன்னு தானும் இங்க இருந்து சகாயம் பண்ணினார. இப்படி லோகத்துல சகல பிராணிகளுக்கு இருப்பிடமாக இல்லாமல் அவளுக்கு செய்ய வேண்டியதான வியவஸ்தை தாங்கள் இப்படி பண்ணினா முன்னுக்கு வரலாம் எனக்கூடியதான நிலையை கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவளை எல்லாவற்றையும் தன்னிடத்துல அடக்கி கொண்டு இப்பொழுது இந்த நிலையில மட்டும் இல்ல, பிரளய நிலையிலையும் அவரை தன்னிடத்துல அவளை அழைத்து கொண்டு இருக்கிறார். ஆகையால் ஜனங்கள் எல்லோரும் கம்யஸ்தானமாக இருக்கிற இடம் பகவான். ஆகையால் அவருக்கு சம்ஸ்தானமான பேரு. யாத்திர பூதானாம் சம்ஸ்திதி பிரளய காத்மிகா சமாஜ சமீதீனம் ஸ்தானம் அஸ்யா இதுவா சம்ஸ்தான. அத்தனையும் இங்க இருக்கார். ஆகையால் இவருக்கு சம்ஸ்தான. பிறகு அவருக்கு இன்னொரு பேர் வச்சிருக்கோம், ஸ்தானதா. எல்லோருக்கும் அந்தந்த நிலையை கொடுக்கிறோம். ஞாபகத்தோட நம்ம எப்படி இருந்தோம், பிறந்த காலத்துல எப்படி இருந்திருக்கோம், இன்னைக்கு எப்படி இருக்கோம், அல்லது எப்படி இருக்கணும்னு நினைச்சோம், எங்க இருக்கோம், கொஞ்சம் யோசனை பண்ணி இப்படியெல்லாம் வாழவும் நினைச்சோமா. 10-15 வருஷத்துக்கு முன்னால் நமக்கு இருக்கிற நிலைக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. வாழ்க்கையில இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கா ரொம்ப பேர் நினைச்ச பார்க்கலாம். அத்தனையோ பேர் முன்னேறி இருக்கா பகவத் அனுகிரகத்தினால. நம்ம முயற்சின்னு சொல்லாதீங்க, நம்மளை விட உயர்ந்ததால் முயற்சி பண்ணினவாளும் பின்னோக்கி இருக்கா பார்க்கணும். இத்தனையும் கொடுத்திருக்காருன்னா என்ன, பகவானுடைய அனுகிரகம். நாம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வருகின்றதான முயற்சி நன்றாக வருது. அதுக்கு காரணம் என்ன, அந்த பகவான். ஆகையால் இன்னொரு இந்த நிலையை கொடுக்கிறார் பார்த்தீங்களா, அது நமக்கு தெரியாது. நம்ம இவ்வளவு வருவோம்னு நினைக்க மாட்டோம், இப்படி இருக்கணும்னு நினைப்போம், அதை விட உயர்ந்ததா இருக்கும். அதே போலயே நமக்கு வாழ்க்கையில கட்டங்கள் வரும். இந்த கட்டங்களை விட்டு நம்ம வெளியில வருவோமான்னு நினைச்சிட்டு இருப்போம், அதை விட உயர்ந்த நிலைக்கு வரோம். இவருக்கு தெரியாது. எந்த கட்டங்கள் வந்தாலும் அந்த கட்டங்கள் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு நீங்க எதிர்பார்க்காம ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ப்ராப்ளமே இருக்காது. இதுதான் சுவாமி இப்படி இருக்குது, இது முடியுமான்னு பார்த்தேனே. இது முடியாது தீர்மானம் பண்ணிட்டு சரி பகவான் அப்படி பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார், இது மேல இவ்வளவுதான் வாழ்க்கையில போச்சு, நீங்க விட்டு வரையில் பார்த்தேல. அப்ப என்னடா, நீங்க எது எதிர்பார்க்கலையோ அதோட 3 மடங்கு நல்ல நன்மையை கொடுப்பார் அவர். ஆனா அந்த மனுஷன் அந்த அளவுக்கு புழிஞ்சு விட்டுருவாரு அப்படிங்கிறது சொல்றது சாஸ்திரம் இருக்கட்டும். ஆனா என்ன விவகாரம், எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சகாயம் பண்றதுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு அவளுக்கு அவளுடைய கர்மாக்கு தகுந்த மாதிரி ஸ்தானத்தை கொடுக்கிறார். வாழ்க்கையில மனுஷன் எப்படி இருந்தானோ அப்படியே இல்லை, அவன் முன்னுக்கு வந்துட்டுதான் இருக்கான். அப்பப்ப நஷ்டங்கள் வருது, ஆனா அந்த நஷ்டங்களையும் தாண்டி வாழ்க்கையில முன்னுக்கு வரான். ஒரு பிசினஸ் நான் பெரிய ஷேர்ல போட்டான், என்னடா ஆச்சுன்னா 40 லட்சம் நஷ்டம்னா பிராணனுடைய. அப்புறம் என்னடா பண்ணினா, மறுபடியும் என்ன பண்ணினா பழைய நிலையில வசதியா இருந்துட்டு இருக்கான். யாருக்கிட்ட ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு, அவனை நம்பினவனுக்கு ஒரு நாளும் அழிவில்லை. பகவானை நம்பணும், இவர் நிச்சயமாக எனக்கு காப்பாற்றுவார் எனக்கூடியதான எண்ணம் இருக்குமே ஆனால், நம்பிக்கை இருக்குமே ஆனால் நிச்சயமாக அவனை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கார். அப்பப்ப வாழ்க்கையில எதுகள் இருந்தாலும் அவர் மறுபடியும் அந்த நிலைக்கு வரார். அதனால அப்படிப்பட்டதான ஒரு ஸ்தானத்தை கொடுப்பதனால் அவருக்கு என்ன பேரு, ஆனதா துருவாதீனாம் கர்மானுரூபஸ்தானம். துருவன் 7 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை. உத்தான பாதம் வரப்பா, அவருக்கு 2 ஆட்டக்காரி, துணிதி சுருதின்னு. துணிதின்னு சொன்னா நல்ல எண்ணம் உள்ளவள், சுருச்சின்னு அழகா உள்ளவள். இந்த சுருச்சியின் இடத்துல மோகம் இவருக்கு. துணிதியை தள்ளிவிட்ட துணிதியினுடைய குழந்தை தான் துருவர். அப்பா மடியை ஏறி உட்காரணும்னு நினைக்கிறார்.
அந்த சுதித்தினுடைய குழந்தை உத்தமன் அப்பா மடியில உட்கார்ந்துட்டு இருக்கான். இவனும் அப்பா மடியில உட்காரணும்னு நினைச்சான். ஏறி வரும் பொழுது அந்த சித்தி கீழே தள்ளிவிட்டா. நீ உனக்கு இங்க ஏறப்படாது பண்ண ஏன் அப்படின்னு கேட்கிறான் அந்த குழந்தை. இல்ல நீ என் வயசுல பிறக்கலைங்கிறான். அவன் என் வயசுல பிறந்தாதான் அப்பா மடியில உட்காரலாம், அது இல்லையே. அந்த குழந்தைக்கு விட்டையும் ஒண்ணும் குறையில. யாருக்கும் கவலை வந்தா எங்க போவா? அம்மா கிட்ட தான் போவா. அம்மா கிட்ட போய் அழலாம். அப்பா அவன் என்னுடைய புண்ணியமே பண்ணாலும் என் வயசுல நீ பிறந்தப்பா, அதனால உனக்கு அந்த இடம் கிடைக்கல. ஆனா ஒண்ணு சொல்றேன்னா, உனக்கு ஒரு வழி நான் சொல்லி தரட்டுமே. என்ன தெரியுமோ, அந்த வழியை நீ பின்பற்றினால் உலகத்துல ஒரு நாள் அடைய முடியாத பொருளே கிடையாது. நாண்யம் பத்மபலாசலோச்சனாத் துக்கத்திதந்தே மிருகயாமி கிஞ்சனா. அந்த தாமரக்கண்ணன் இருக்காரே, அவரை நினை, அவருடைய பாதங்களை பிடி, அதை தியானம் பண்ணு. அப்படி பண்ணினேனால் உனக்கு வாழ்க்கையில வரக்கூடியதான எந்த துன்பமா இருந்தாலும் அந்த துன்பம் போகிறதுக்கு இது ஒண்ணுதானப்பா வழி. கற்பனா பண்ணி பாதத்தை பிடி அப்படின்னு அது மாதிரி நாண்யம் தத பத்ம பலாசலோச்சனா துக்கத்திதந்தே மிருகயாமி கஞ்சனா அப்படின்னு சொன்னான். வேற ஒண்ணும் சொல்லல. அந்த குழந்தை ஓடினன். எதுக்கு? காட்டுக்கு ஓடினான். ஏன்னா அந்த தாமரை கண்ணனை கண்டுபிடிக்கணும். போறான். நடுவுல நாரதர் வர. நாரதர் ஏனப்பா இப்படி எல்லாம் வர, எத்தனையோ தாடி மீசை வச்சிருந்து வருஷக்கணக்கா தபஸ் படிச்சுட்டு இருக்க மாற்றுகள்ல அவளுக்கெல்லாம் கிடைக்காதானவர் உனக்கு கிடைக்கே போறாராக்கும் அப்படின்னு. இந்த குழந்தை ஒண்ணும் காதல கேட்டுக்கல. பாருங்க அங்கிள், நான் சொன்னபடி கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா நீங்க பாருங்க. நான் அவரை பிடிக்கிறது தீர்மானம் பண்ணிட்டேன். ஏன்னா எங்க அம்மா சொன்னா புரியிருக்கேன். அந்த குழந்தைக்கு அம்மா சொன்னது என்ன ஒரு நம்பிக்கை தெரியுமா? அந்த குருவாக்கியத்துல நம்பிக்கை இருக்கணும். அவர் சொன்ன ஒரு நாளும் தவிரமாக நம்ம நன்மைக்குத்தான் சொல்வார் எனக்குடையதான அபிப்பிராயத்தோட போறேன். நாரதர் சொன்னா அதை கேட்கல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லும், இல்லைன்னா உங்க வழியில நீங்க போக நான் பாத்துக்கிறேன். அவர் சந்தோஷப்பட்டார். இப்படிதான் இருக்கிற ஒரு நம்பிக்கையுடன் கலந்து அவருக்கு எல்லா வழியும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு துவாரகாட்சர மந்திரத்தை சொல்லி அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை எடுத்து சொன்னாரா. சுநாதம் சுப்ரவம் கபோலம் சுரசுந்தரம் தருணம் ரவணீயம் கபருணோட்டேஷநாதரம் பிரணதாஸ்ரயணம் பிரம்மம் சரண்யம் கருணார்ணவம் அப்படின்னு பகவானுடைய ஸ்வரூபம் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அவருடைய சுரூப தோள்பட்டைகள் ஆகியது எல்லாத்தையும் சகல ஆபரணங்கள், கிரீட்டங்கள், மகர குண்டங்கள் அத்தனையும் சொல்லி அந்த சுரூபத்தை எடுத்து சொன்னே பகவான் என்ன பண்ண, துருவசுவாமி எல்லாத்தையும் வாங்கிக்கிறார். வாங்கிட்டு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து 6 மாதம் விடாம தபஸ் பண்ணினார். கடைசியில பகவான் இது வரைக்கும் பிரத்யேகமான மூச்சு பிராணாயம் பண்ணிட்டா தபஸ் பண்ண தொடங்கினார். வெளியில காத்து ஸ்தப்தமா போயிடுது. தேவதைகள்லாம் ஓடுறா மகாவிஷ்ணு விட்ட. அப்பொழுது மகாவிஷ்ணு அங்கிருந்து இறங்கி வர. நாரதர் எந்த வேஷத்தை சொன்னாரோ அந்த வேஷத்தை போட்டுட்டு இறங்கி வர. வந்த பகவான் எந்த பகவானை பார்க்கறதுக்கு மகாலட்சுமி தாயாரும் காத்துல நிக்கிறாளோ அந்த பகவான் துருவனுக்கு முன்னால காத்துல நிக்கிறார். துருவன் கண்ணு திறக்கல. ஏன்னா உள்ள இதயத்தை பார்த்துட்டு இருக்க. ஏன் கண்ணு திறக்கல? தன்னுடைய மாயினால உள்ள இருக்கக்கூடியதான் அந்த ஸ்வரூபத்தை மறைச்ச கண்ணை திறக்கிற பையன் பார்த்தா எதிர்க்க அதே ஸ்வரூபம் ஆபாதான நமஸ்காரம் அப்படின்னு அந்த ஸ்வரூபம் முழுக்க காணப்படுகிறது. பார்த்துமே கண்ணால ஜலத்தை விடுறா. என்னன்னா நான் படிக்கலையே, ஒரு எழுத்து எனக்கு வராது, ஒரு ஸ்லோகம் சொல்ல வராது, ஒரு இது என்னால ஸ்தோத்திரமும் என்னால படிக்கலையேனா அப்படின்னு சொல்லும் பொழுது பகவான் உள்ள இருக்கக்கூடியதா அந்த தேவனுடைய மனசுல இருக்கிற எண்ணத்தை அறிந்தார். கிருபையா கபோலே அப்படின்னு தன்னுடைய வேதமயமா இருக்கக்கூடியதான சங்கத்தினால் அந்த குழந்தையினுடைய கண்ணத்தை அப்படியே தடவி விட்டார். அப்பொழுது அவனுக்கு தானா தோணித்தான். அந்த பகவானுடைய அனுகிரகத்தினால உள்ளூர் வீரிட்டு அந்த ஸ்வரூபம் இதயத்திலிருந்து தானா ஓட வர ஆரம்பிச்சது. அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை பிரணநமோ பகவதே முருடாய துக்கியம். யார் என் இதயத்துக்குள்ள இருந்துக்கொண்டு கண்ணை பார்க்கும்படியும், காதை கேட்கும்படியும், மூக்க முகரும்படியும், நாக்க சுவைக்கும்படியும் அத்தனை செயல்களையும் பண்ணி கொண்டு இருந்திருக்கீங்களா, அப்படிப்பட்டதான பிராண வடிவமா இருக்கக்கூடியதான தங்களுக்கு நமஸ்காரம்னு ஆரம்பிச்சு ஒரு 20 ஸ்லோகத்துல பகவான ஸ்தோத்திரம் என்ற பகவான் சந்தோஷப்பட்டு கொடுத்தேன் உனக்கு இப்பொழுதே மோட்சத்தைங்கிற
மோட்சம் வேணும்னு கேட்கிறான் பையன், மோட்சத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். சரி அப்போ போக வேண்டியதானே, பரவாயில்ல என்னை நம்பின வாடகை நீங்க எவ்வளவு கேட்கறீங்களோ அதை விட 3 மடங்கு கொடுப்பேன். அதான் என்னுடைய வார்த்தா சமதிகம் பலமமிச்ச வார்த்தா சமதிகம் பயாத்ராதும் தாதும் பலமமிச்ச வார்த்தா சமதிகம் சரண்யே லோகானம் திரவஹிகரணாவே வலிகுளம். கேட்டதை விட அதிகமா கொடுக்கணும். நீங்க மோட்டத்தை தான் கொடுத்து நான் இந்த போகத்தையும் கொடுக்குறேன், மோட்டத்தையும் கொடுக்குறேன். இந்த உலகத்துல எல்லோரை விட யார் இருக்காலும் அத்தனை பேரை உயர்ந்ததான ஒரு நிலையை நான் கொடுக்குறேன். இது இந்த நார்த்து போல்னு சொல்றேன்னு பார்த்தல, அந்த நார்த்து போல கொடுத்து அங்கேயே நீ இருந்து பிரம்மலோகத்துல எத்தனை நாளும் வாழ்ந்து அதற்கு பிறகு பிரம்மலோகம் முடிகிற காலத்துல நீ என்னை சேரு அப்படின்னு சொன்ன பிறகு அந்த துருவன் ராஜ்யத்துக்கு வெகு நாட்கள் பல 1000 வருஷங்கள் பரிபாலனம் பண்ணி அதற்கு பிறகு சரீரத்தை தியாகம் பண்ணும் பொழுது விமானம் வருது. விமானத்தில் ஏறி போறார். பாதி தூரம் போறவர் விமானத்தில் இருந்து ஏண்டா நான் திரும்பி வரணும். ஏன் அப்படின்னு எனக்கு உபதேசம் பண்ணியிருந்தானே எங்க குரு அம்மா இருக்காளே, அவளுக்கு இல்லாத மோட்சம் எனக்கு எதிர்க்க அப்படிங்கிற அவர் சொன்னார். நீ இப்படி நினைக்கிறியப்பா, நீங்க முன்னால பாருங்க இன்னொரு பிள்ளையும் போயிட்டு இருக்கு, அது உங்க அம்மா போயிட்டு இருக்குன்னா விவகாரம் முழுக்க அந்த இடத்துல அப்படியே திருவசுவாமியா அங்க இருந்துட்டு இன்னைக்கும் திருவ நட்சத்திரமும் போன் ஸ்டார்னு சொல்லிருப்பதில்ல, அது திருவம். யார் என்னென்ன கர்மா பண்ணினாலோ அந்த கர்மாவுக்கு தகுந்த அளவுக்கு அவளுக்கு பலத்தை கொடுக்கிறவர். ஆகையால் அவருக்கு ஸ்தானதா துருவாதீனாம் துருவன் முதலியவர்களுக்கு கர்மானுரூபம் ஸ்தானம். அவ என்னென்ன கர்மா பண்ணினாலோ அந்த கர்மாவுக்கு தகுந்ததான ஒரு ஸ்தானத்தை கொடுத்து அவளை காப்பாற்றுறார். ஆகையால் ஸ்தானதா. அதற்கு பிறகு அந்த ஸ்தானத்தை அனுபவிக்கிற துருவனாகவும் அவர் தான் இருக்கார். அவினாஷித்வா துருவா. ஒரு நாளும் அழிய மாட்டார். பகவானை நம்பினவாள் அவ அழியறதில்லை, பகவானும் அழியறதில்லை. ஆகையால் பர்மனண்டா இருக்கக்கூடியவர் திருவார். பிறகு பரமஸ்பட்டா துட்டா பகவானுக்கு நம்ம பரத்தி பராருதி விபூதி. பகவானுக்கு எந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் இருக்குன்னு இன்னும் கணக்கிட முடியல. உலகம் முழுக்க அவர் தானே. நமக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கு, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா என்ன சந்தோஷம் இவனுக்கு. ஆஹா வாங்கிவிட்டேனே. இந்த பூமண்டலம் முழுக்க அவர் தான், இதை கிரியேட் பண்ணது அவர் தான். இதுக்கு எத்தனை மாடி கட்டினாலும் அவர் தான். அவருடைய இடத்துல நம்ம கொஞ்சம் வாங்கிட்ட பட்டா நம்ம வாங்கிட்டு இருக்கோம். யாருக்கு தெரிஞ்சது? பூமாதா யாருக்கு தெரிஞ்சது? பகவானுக்கு தெரிஞ்சது. ஆனா எனக்குன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான தங்கம் எல்லாம் யாருக்கு தெரிஞ்சது? பகவானுக்கு தெரிஞ்சது. அத்தனை பதார்த்தங்களும் அத்தனை ஐஸ்வர்யம் எல்லாம் பகவானுக்கு தான். ஆனா அது இன்னது யாராலையும் எண்ண முடியல. பரத்தி பராருத்தி விபூதி அத்தியாயி பரத்தி. பிறகு பரமா பரமா சோபா. அவருடைய அழகு, அவருடைய ஒரு ஆனந்தம், ஒரு நிலை அது இன்னதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு வியக்தியை பார்த்தோமே ஒரு அழகா இருக்காருன்னு அழகுன்னு என்னதுன்னு தீர்மானம் பண்ணணும். மூக்கழகா கண்ணழகா. சாதாரணமா பொண்ணு பார்த்தோமே கண்ணு மூக்கு அழகா இருக்குன்னு சொல்லலாம். இது அழகு இல்லை. கண்ணை மூக்கையும் தனியா நோட்டி டேபிள் வச்சா அழகா இருக்குமா? மூக்கு மொழியும் அழகா இருக்கு அப்படின்னு சொல்றா. அது இல்லை அழகு. அழகுங்கிறது என்ன? அந்த மனசுல இருக்கக்கூடியதான எண்ணம். இந்த சாதாரணமாக வெளியில ஒரு உருவத்தை பார்த்து ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்லிக்கொண்டு அல்லது எனக்கு நன்னா இருக்குன்னு கர்வத்தோட இருந்திருக்கா பார்த்தல, இதெல்லாம் 4 நாள் ஜுரம் வந்தா அதுக்கப்புறம் தெரியும். இது வரைக்கும் தான் இருக்கும். சாதாரணமா ஒரு 2 நாள் காய்ச்சல் அவ்வளவுதான் ஒரு மாதிரி ஆயிடும். ஆனா வருஷம்தான் நிஜமான அழகு என்ன? அந்த இதயத்தில் இருக்கக்கூடியதான நல்ல எண்ணங்கள். 4 பேருக்கு சகாயம் பண்ணணும், 4 பேருக்கு மைத்திரி பாவத்தோட இருக்கணும், எல்லோருக்கும் நல்ல இனிமையாக பேசணும், இனிமையாக என்னால முடிஞ்ச சகாயம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு பார்த்தா அதான் நிஜமான ஒரு அழகு. அந்த அழகு நம்ம ரிஷி பத்னிகள்கிட்ட இருந்தது. அது இப்பொழுதும் நிறைய ஸ்திரீகள்ல இருக்கு. அது நம்ம காண முடியல. அதை கொண்டு இந்த ராகத்வேஷாதை அழிச்சு விடுறதை தவிர நிஜமான அழகு நம்ம நாட்டு பெண்கள்ல இருக்கு. அப்படிப்பட்டதான அழகுக்கு மூலஸ்தானம் எதுன்னு பராமா சோபனா. அவளை பார்த்ததுமே நமஸ்காரம் பண்ணணும்னு தோணுமா. மகாலட்சுமி தாயார் சமுத்திரத்துக்கு பிறந்த தேவதைகளும் அரக்கர்களும் அவளை நமஸ்காரம் பண்ணணும்னு தோணிட்டான். இதற்கு முன்னாலதான்
அந்த பூசனன்னு ஒரு அம்மா வந்தா. அந்த அம்மா அழகு பண்ணிட்டு வந்தா. பியூட்டி பார்லருக்கு போனாலும் என்ன பண்ணாலும் தெரியாது, அழகு பண்ணிட்டு வந்தா. ஆனா எல்லாரும் அவளை பார்த்து மயங்கினாலும். இதுவும் ஸ்திரீதான் அதுவும் ஸ்திரீதான். ஆனா மகாலட்சுமியை பார்த்தது நமஸ்காரம் பண்ணணும்னு தோணுவானே, அந்த அம்மாவை பார்த்தது மயங்குவானே. காரணம் என்னன்னு அந்த மனசுல இருக்கக்கூடியதான எண்ணம். உங்க மனசு நல்லா இருக்குமே, ஏன்னால் நிச்சயமாக உங்களை கண்டதுமே நமஸ்காரம் பண்ணணும்னு தோணும். அப்படிப்பட்டதான ஒரு நிலை யார் இடத்துல இருக்கு? எங்க பகவான் இடத்துல பராமா சோபா அஸ்யாயி பரமஹா. அதோட மட்டும் இல்ல, சர்வோத்கிருஷ்டோவா எல்லாரை விட உயர்ந்தவர். அனன்ய அதீன சித்தத்வாத் இன்னொருத்தரால தனக்கு இது கிடைக்கணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லை சார். எல்லா பதார்த்தமும் எனக்கு தானா வந்திருக்கு. பக்தாளுக்கும் அப்படித்தான். நான் இது வேணும்னு நீங்க யாரையும் கேட்க வேண்டாம். நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி இது வேணும்னு நீங்க நினைச்சேன்னா வந்து சேரும். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம், சர்வோத்கிருஷ்டமான ஸ்வரூபம். அதான் சம்விதாத்மதையா ஸ்பஷ்டா பரமஸ்பஷ்டா. இப்படி கிளியராக உங்க வாழ்க்கையில நீங்களே பார்க்கலாம். எது வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது வந்து சேர்றது. அது என்ன? அதான் குரு கடாட்சம், அதான் ஈஸ்வர அனுகிரகம். அதே போலயே துஷ்டா இருக்கிறத வச்சுட்டு ஆனந்தமா இருக்காரு. அது கிடைக்கலையே இது கிடைக்கலையேன்னு கவலைப்படல. எப்ப பார்த்தாலும் ஆஹா இருக்கே நமக்கு போறோம். அந்த போரும் எனக்கூடியதான எண்ணம். வீட்டுல ஏதாவது கடைக்கு போய் வாங்கணும்னு என்ன வாங்கணும், ஆத்திலேயே சமர்த்தியா இருக்குட்டான். எதையும் வாங்கணும்னு தோணல. இப்படிப்பட்டதான ஒரு சமர்த்தி இருக்கே, அதான் துஷ்டின்னு. இப்படி பகவானை நம்ம தியானம் பண்ணினோமே ஏனால் வாழ்க்கையில நாமும் துஷ்டியா இருப்போம். ஆகையால் பகவான் எல்லாத்தையும் அடைஞ்சிருக்கார். இது வேணும் எனக்கூடியதான எண்ணமே கிடையாது அவருக்கு. அதே போல நாமும் எதை கேட்கிறோம்? பகவான் பக்திமேவ தேகி. பரமேஸ்வரர் போய் ஒரு பக்தன் கேட்கிறான், நீ இதை கொடு அதை கொடு, நான் என்ன கேட்பேன்? என்ன உங்ககிட்ட ஒண்ணும் இல்லை, கட்டிக்கு வஸ்திரம் இல்லை, உடம்பு முழுக்க பாம்பு, எதை நான் கேட்பேன்? அதனால பரமேஸ்வரா மாம் இந்த ஜாதிக்கு எனக்கு என்ன கொடுக்க போறேன்? தவச பாதம்புஜ பக்தி தேவதேகி. உங்களுடைய பாதத்துல ஒரு பக்தி இருக்கு பார்த்தா, அதை கொடுங்க. இந்த பக்தி எனக்கு இருந்தது. ஏனால் அந்த கற்பகம்பால் என்ன பண்ணுவா தெரியுமோ, பரமேஸ்வரன் தியானம் பண்றதா இவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான் விவகாரம். என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுத்துருவோம். இன்னும் நீங்க கேட்கணுமா? ஒண்ணும் கேட்க வேண்டாம். துஷ்டி சந்துஷ்டி. அப்படி துஷ்டி இருந்தால் அடுத்தது என்ன ஆகுதுன்னு புஷ்டி சர்வத்திர சம்பூர்ணத்வா புஷ்டா. மனசு சந்தோஷமா இருந்தால் சௌக்கியமா ஆனந்தமா இருக்க, புஷ்டியா ஆனந்தமா இருக்க. நிறைய சாப்பிடலாம் சார், பாதாம் அல்வாவா டெய்லி சாப்பிடுறான், ஆனா ஒல்லியாவே இருக்கானே. மனசுல கவலை இருந்தா வேற அவ்வளவு. ஆனா மனசுல நிம்மதியா இருக்கு. வெறும் சாதாரண ரசம் தான் சாப்பிடுறான், ஏகோ வெட்டமா ரொம்ப குண்டாடுறான். காரணம் என்னடா? மனசுல ஒரு பரிபூர்ண நிலை. அந்த நிலை எப்பொழுதும் இருக்குமே ஏனால் சரீரம் ஆனந்தமாக இருக்கும். அதற்கு பிறகு சுகேஸ்வரா. பகவானுடைய நாமாக்கள்ல ரொம்ப சிறந்தமான நாம சுகேஸ்வரர். என்ன அடுத்த ஸ்லோகத்துல தாமர கண்ணனா இருக்கக்கூடியதான ராமனை பத்தி சொல்லுது. ராமோ விராமோ விரஜோ மார்கோ நேயோனயோதய வீரசக்திமதாம் சிரேஷ்டோ கர்மோ கர்மவிதுத்தமா அப்படின்னு ராமனை பத்தி சொல்லக்கூடிய நாமக்கள். ராமாவதாரத்தை அந்த ராமன் பண்ணியிருந்தாங்க லீலைகள். அந்த ராமனுடைய கடைக்கல் பார்வை என் மேல விழாதான்னு தவிச்சுட்டு இருக்கா ஜனங்கள்லாம். எந்த ராமம் நபஸ்யேத்து எந்த ராமம் நபஸ்யதி நிந்தித்தே பாத்மாபி ஏனம் விகரதி. ராமனை யார் பார்க்கலையோ, ராமனுடைய கண் பார்வை யாரு மேல விழலையோ, அவளுடைய அந்தராத்மா அவளை வச்சதான், வேற யாரும் செய்ய வேண்டாம். இன்னைக்கு ராமன் என்ன பார்க்கலையே, இல்ல இன்னைக்கு நான் ராமனை பார்க்கலையே அப்படின்னு ஒவ்வொரு பிராணியும் துடித்து கொண்டு இருக்கிறது அந்த ராமனை பார்க்கணும். ராமோ ராமோ ராமையிலே பிரஜா பகவன் கதா. அங்க இருக்கக்கூடியதான ஜனங்கள் எல்லோருமே ராமன் ராமன் ராமனே பேசிக்கொண்டே இருந்தாங்க. வேற ஒரு பேச்சும் கிடையாது. கெருக்கத்தை பத்தி பேச்சு கிடையாது, கிடையாது. ராமோ ராமோ ராமன் தான் சொல்ல. அப்படி அந்த ராஜாவுக்கு மேல அவ்வளவு ஒரு அபிமானம் வந்ததுன்னு சொன்னா அந்த ராஜாவானவர் அந்த ஜனங்களை எப்படி கவனிச்சுட்டார்னு பாருங்க. ஒவ்வொருத்தரையும் பர்சனலா தான் இருந்து கொண்டு யாருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கவனிச்சுட்டு இருக்கக்கூடியதா அந்த ராமனுடைய திவ்யமான ஒரு சரித்திரம். அதான் ராமோ விராமோ விரத மார்கோதயோதயோதயான்னு மார்கா. அவர் காட்டின வழிதான் வழி. ராமனுடைய வாழ்நாள்ல
அப்பா வார்த்தை பொய்யாகப்படாதுங்கிறதுக்காக தான் காட்டுக்கு போனாரு. அப்பா சொன்ன வார்த்தை இல்லை, அப்பா சொல்லவே இல்லையே, நீ காட்டுக்கு போன்னு அவர் சொல்லவே இல்லை. அப்பா சொன்னதாக கைகேயி சொன்ன, அவ்வளவுதான். கைகேயி உங்க அப்பா இப்படி அபிப்பிராயப்பட்டாருன்னு சொன்னா அதுக்காகத்தான் போனார். என்னன்னா அன்னைக்கு கைகேயி கொடுத்ததான வார்த்தை இன்னைக்கு நான் காட்டுக்கு போகலைன்னு அப்பா சொன்ன வார்த்தை தப்பா போயிடுங்கிறதுக்காக அப்பாவை சத்தியவாக்க ஆக்கணுங்கிறதுக்காக தான் நான் காட்டுக்கு போறார். அல்லது காட்டுக்கு போகும்பொழுது லக்ஷ்மணன் சொல்றான், இது நியாயம் இல்லை, இப்படி சொல்லப்படாது. இந்த அரசாங்கத்துல இத்தனை நாளா 64 தலைவர், 64வது ராஜா, இத்தனை நாட்களாக பெரிய பையனுக்கு தான் ராஜ்யம் கொடுக்கப்பட்டிருக்கிறத மற்றவர்களுக்கு இல்லை. ஆயால் இப்படி யாராவது தப்பு பண்ணினா அவர் ராஜாவா இருந்தாலும் சரி, அவர் தலையை எடுத்துட்டு நீ உட்கார வேண்டியதான் நியாயம்னு தர்மத்தை சொல்றான் லக்ஷ்மணன். ஆனா அப்ப சொல்றான், இப்ப நான் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினேனையானால் லோகத்துல என்ன சொல்லுவோம் தெரியுமோ, இது எனக்கு வசதியா இருக்கு, எனக்கு ராஜ்யம் வருங்கிற ஒரு எண்ணத்தினால்தான் இவர் பண்ணினார், இவருக்கு நஷ்டம் வந்தா தர்மத்தை விபாகம் பண்ணுவாடான்னு சொல்றார். ஆகையால் தர்மங்கிறது எப்படி அது எனக்கு நன்மையை கொடுக்கறதா இருந்தாலும் இப்போ இப்படியே தான் நன்மை வராது, அந்த தர்மத்தை விபாகம் பண்ணக்கூடாது. அப்படின்னு தர்மங்களுக்குள்ளேயே எது சிரேஷ்டமான தர்மம், எது சாதாரண தர்மம் அப்படின்னு சாதாரண விசேஷ தர்மங்களை எல்லாம் பரிபாலனம் பண்ணி எழுதியிருக்க. இப்படி நடத்தப்பட்டதான அந்த ராமனுடைய திவ்யமான ஒரு சரித்திரம். அந்த ராமனுடைய சரித்திரம் சொல்வதற்கு முன்னால அந்த பகவனுடைய கணக்கன் நம பங்கஜ நேத்ராய நம பங்கஜே அப்படின்னு பங்கஜ நேத்திரனா தாமரக்கண்ணனா இருக்கக்கூடியதா இருந்த பகவானுடைய ஒரு விசேஷமான ஒரு ஸ்வரூபம். சுதேஷரம், சுகமான சோகனமான கணக்கன் பார்வை. அவருடைய பார்வை நமக்கு எழுந்தா போறோம், அல்லது தாங்கள் பகவானை பார்த்தா போறோம். அதோட மட்டும் இல்ல, ஒரு நாளைக்கு ஸ்வப்னத்துல உங்களுக்கு பகவான் காணப்பட்டு உங்களை ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்க பகவான பார்த்தாலும் சொப்பனம் வந்தா போறோம். ஏன்னா சொப்பனத்துல அவர் பார்வை நம்ம மேல விழுந்தாலும் நம்ம இந்த ஜென்மம் அவரை சேமமா இருப்போம் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு சுரூபம். துஸ்வப்னத்தை நிருஷ்டம் துஸ்வப்னம் உபஜாயதே பாலகிரகாபிபூதானம் சததாம் சாந்தி காரகம் அப்படின்னு எந்த சொப்னம் கெட்ட சொப்பனமா இருந்தாலும் எந்த பகவானுடைய கண்களை நினைத்த மாத்திரத்தினால அது சுஸ்வப்னமாக மாறி போயிடுமோ அப்படிப்பட்டதோட பகவானுடைய நாம சுதேஷ்டனாமங்கிற ஒரு நாம. இந்த ராமாவை அடுத்த வாரம் பார்த்துங்க. மேல ராமனுடைய திவ்யமான சரித்திரத்தை பார்ப்போம்.